ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எவ்வளோ இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன்னா யாருங்கிறது தெரியும். 6th-லேருந்து 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் வருவீங்க. 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு காலேஜ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா எல்லா காலேஜ்லையுமே ஃபுல் ஃப்ரீ கிடையாது. இதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், சரியா? சில காலேஜஸில் மட்டும்தான் ஃபுல் ஃப்ரீ பண்ணுறாங்களே தவிர மற்ற பெரிய காலேஜ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் முக்கியமாக ஃபீஸஸ் வந்து வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து வாங்குறாங்க. அதனால் எந்த காலேஜில் ஃபுல் ஃப்ரீ, எந்த காலேஜில் ஃபுல் ஃப்ரீ இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு 7.5ல் சீட்டு வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த ரேஞ்சிலேயே சார் ஒரு 30,000 இல்லை 40,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரியான காலேஜஸ் வந்து இருக்கா சார், எனக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது சார், அப்போ அதை வச்சு மட்டுமே என்னால் படிச்சிட முடியுமா, அப்படிப்பட்ட காலேஜஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு கால் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த கூகுள் ஃபார்ம் கூட நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது முக்கியமான காலேஜஸில் நம்ம பார்த்துடலாம், சரியா? இப்போ சிஇஜி கேம்பஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதுதான் 7.5 ரிசர்வேஷனோட டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ். ஏன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்போ நமக்கு எடுத்தது, ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்துங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வெறும் 5 சீட்டு தான் இருக்குது எஸ்எஸ்ல, சிவில் இன்ஜினியரிங் 5 சீட் தான் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 சீட் இருக்குது. ஆனால் அது வந்து கேஸ்ட் வைஸ் பிரியும் போது SC/ST சீட்டே கிடையாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்துட்டீங்க அப்படின்னா 5 சீட் தான் இருக்குது ஜென்ரலுக்கு. இதில் எந்த மாதிரியான கேஷ் வைஸ் பிரியும் போது எப்படி அவங்களுக்கு வந்து அலாட் ஆகுது அப்படிங்கிறது, சாரி எப்படி வந்து சீட் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கப்புறம் இசிக்கு பாருங்கள் 5 சீட் தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது எல்லாத்தையுமே வெறும் 5 சீட் தான் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் 7.5 ரிசர்வேஷனில் கிடைக்கிறது ரொம்ப கடினமானதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான், சரியா? இப்போ இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, எஸ்எஸ்ல நம்ம வந்து சீட் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? ஃபுல் ஃப்ரீ தான், அதில் வந்து பிரச்சனை இல்லை. அதனால் சிஇஜி கேம்பஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து எம்ஐடி கேம்பஸ் பார்த்துடலாம். ஏன்னா எம்ஐடி கேம்பஸ் ரொம்ப முக்கியமான காலேஜ். எம்ஐடி கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 4. இங்கே பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு 5 சீட் இருக்குது. யூனிஃபார்மாக எல்லா பிரான்ச்சஸ்க்குமே என்ன பண்ணுறாங்க 5 சீட் வச்சுருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் 11 சீட் வச்சுருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு 5 சீட் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் அண்டு ஆட்டோமேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல 3 சீட் இருக்குது, சரியா? அதே மாதிரி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்டு தான் இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் வந்து எம்ஐடி கேம்பஸ். ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ வந்து பிஎஸ்சி காலேஜ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி சர்ச் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மேலே சர்ச் பாரில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பிஎஸ்சி காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006 அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பிஎஸ்சி காலேஜுக்கு போயிடும், சரியா? பார்த்தீங்களா, பிஎஸ்சி காலேஜ் வந்துருச்சா? இப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம் நம்மளோட சீட்ஸ் வந்து. இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 சீட் தான் இருக்குது. பயோடெக்னாலஜிக்கு 3 சீட் தான் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 3 சீட்டு தான் இருக்குது. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டு 3 சீட்டு இப்படி தான் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் 10 சீட்டு உள்ளதான் இருக்குது. அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது 1 சீட்டு 2 சீட்டு சில கம்யூனிட்டிக்கு சீட்டே இல்லாமல் போயிடுது சில கோர்ஸுக்கு, சரியா? அதனால தான் சொல்கிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க, அப்போ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லும்போது டயர் 1 காலேஜில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 185 அண்ட் அபோவ் இருந்தீங்க அப்படின்னா டயர் 1 காலேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம், சரியா? மற்றபடி சார் எனக்கு ஏதாவது ஒரு காலேஜில் நான் ஃபுல் ஃப்ரீயாக படித்தா போதும் சார் அப்படின்னா ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. ரவுண்ட் 2 வரைக்குமே பிரச்சனை இருக்காது. ரவுண்ட் 2 வரைக்குமே எந்த காலேஜில் நீங்கள் போட்டாலுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதிகமாக நம்ம கொடுக்கணும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நம்ம நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா சேவ் பண்ணி வச்சுங்க. நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன், எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எப்போ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து சர்ச் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.